வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் ஒரு பங்களா வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு 30 லட்ச ரூபா ஏமாந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் பாம்பேயில் உள்ள சந்தோஷ் சாருக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே மொட்டை சந்தோஷ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு. சந்தோஷ் அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. சார், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு பேப்பரில் வந்துச்சு, அதை நான் பார்த்தேன். பார்க்கும்போது மனோஜ்குமார்னு போட்டிருக்கும்போது நம்ம டீலர் நேம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஃபோட்டோ வந்துச்சு. அதான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார், என் மூலமாக தான் அந்த பார்ட்டி மனோஜ் தெரியும். எனக்கு அறிமுகமானார். அவர் சொந்த வீடுன்னு மாதிரி என்கிட்ட காமிச்சிக்கிட்டார். அப்படி காமிக்கும் போது சார் ரைட்டு அவர் வீடு தான் போல் அப்படின்னு சொல்லி பேசி மனோஜுக்கு ஒரு 3 கோடி ரூபான்னு பேசி அட்வான்ஸ் போட்டோம் சார். இப்படி இருக்கும்போது அவர் அந்த வீட்டினுடைய ஓனர் கிடையாதான். அவர் தான் அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காராம். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் காட்டினார். அதை மனோஜ் சாரும் படிச்சுட்டு ஓகேன்னாரு. கடைசியில் பார்த்தா ஓனர் வேறு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிட்டு சார். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பரில் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி மனோஜுக்கு தான் அப்போ இழப்பு. இதனால் வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா தொழிலுக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிறாங்க. சரி இல்லை, இதை வச்சு அவர் தொழிலுக்கு எதுவும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்குறேன். மனோஜ் நான் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மொட்டை சந்தோஷ் கால் பண்ணுறாங்க மனோஜுக்கு. மனோஜ் ஃபோனே எடுக்கலை. இவனால் தான் நம்மளுக்கு 30 லட்ச ரூபா நட்டம், எல்லாம் போச்சு, ஸ்டேஷன்லேருந்து எல்லா பக்கமும் அலைஞ்சி அசிங்கப்பட்டு தான் மிச்சம், இவன் ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மொட்டை சந்தோஷ் நல்லாவே தெரியுது, நம்ம தான் இதை பொறுத்து விட்டோம்னு சொல்லி ஆள் ஃபோனே எடுக்க மாட்டானே. அவனுக்கு லாபம் வருதுன்னா உடனே ஃபோன் எடுப்பான். கொஞ்சம் நட்டப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு ஃபோன் எடுக்க மாட்டானே. சரி எடுக்கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. மறுபடியும் ஒரு கால் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கல. அப்புறம் ஒரு எஸ்எம்எஸ் போடுறாங்க. பாம்பே சந்தோஷ் சார் என்கிட்ட பேசினார், அவர் என்கிட்ட ஒன்று கேட்டார், அதை நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு தான் கால் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க எஸ்எம்எஸில். அதை பார்த்து சந்தோஷ் என்னாச்சு சந்தோஷ் சார் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஏமாந்த விஷயத்த சந்தோஷ் சாருக்கு தெரிஞ்சிருக்கு, இதனால் வியாபாரம் எதுவும் பாதிக்காதில்ல அப்படின்னு கேட்டார். நானும் கேட்டதாக மனோஜ்குமார் சார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் என்ன சார்கிட்ட பேசட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ நீ எதுவும் பேசாத, இப்போ நீ பேசுனா அது நீட்சியாக ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க, விடு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பாம்பேலேருந்து சந்தோஷ் சார் நம்ம மொட்டை சந்தோஷுக்கு கால் பண்ணாராம். நம்ம விஷயம் நம்ம பணம் கொடுத்து ஏமாந்த விஷயம் ஒரு பேப்பர் செய்தியாக வந்திருக்கும் போல், அதை பார்த்துட்டு நம்ம வியாபாரத்துக்கு எதுவும் பாதிக்காதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஃபோனை வச்சாராம் அப்படிங்கிறாங்க. ஓ, ஒரு வரைக்கும் தெரிஞ்சிருக்கா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா வராங்க. ஏம்மா ரோகிணி, நீ நல்ல விவரமானவ தானம்மா. மனோஜாவது எதுலேயும் அவசரப்பட தான் செய்வான், நிறைய படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுவானே தவிர்த்து எதையும் யோசிக்க மாட்டான். நீ பெரிய கோடீஸ்வரி வீட்டு பிள்ளை, உங்களுக்கெல்லாம் நிறைய சொத்து பத்து இருக்கும். ஒரு சொத்து வேணும்னா என்னென்ன பார்க்கணும், என்னென்ன ஆவணத்தை பார்க்கணும், பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதாம்மா. நீ இருந்தும் இப்படி ஆயிருக்கம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, எல்லா இதையுமே மனோஜ் தான் பார்த்தாங்க, மனோஜ் நிறைய படிச்சிருக்காரு, அவர் தெரியாதா அப்படின்னு நினச்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்கம்மா. நான் பள்ளிக்கூடத்துலவே படிச்சிருக்கேன், மற்றபடி இதை பற்றி ஒன்றும் தெரியாதாம்மா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அதான்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டக்கூடாது, என்ன எல்லாம் தெரிஞ்சவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கா. சரிதானா, உனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரியாத விஷயம் இன்னொரு மனுஷர்கிட்ட தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் மட்டும்தான் தெரியும், அதில் அவங்க புலமையாக இருப்பாங்க. சரிதானா, இப்போ முத்து எடுத்துக்கிட்டோன்னா அவன் படிக்கலை, ஆனால் அந்த டிரைவர் தொழிலில் எப்படி நேக்கு போக்குறதுன்னு அவனுக்கு தெரியும். மீனா படிக்கலை, பூ வியாபாரத்தை பற்றி அது நலிவு சுருவி தெரியும். விஜயாவுக்கு நடனப்பள்ளியை பற்றியான நலிவு சுருவி தெரியும். எனக்கு அந்த ட்ரெயின் ஓட்டத்தை பற்றியே நலிவு சுருவி தெரியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம் இருக்கும். யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பண்ணால் இப்படி தான் ஆகும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, திட்டமிடாத எந்த ஒரு காரியமும் இப்படி தான் ஆகும்னு சொல்லுவாங்க. நீ திட்டமிட்டு எதையுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்போ இப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத நீ காது கொடுத்தே கேட்கலையே. 5 கோடி ரூபா சொத்தை யாராவது 3 கோடி ரூபாய்க்கு கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லோரும் நாங்கள் கொஸ்டின் வைக்கல. முத்து, ரவி, நான், என் சுருதியிலேருந்து எல்லாருமே கொஸ்டின் வைக்கிறோம். அப்போ நீனும் மனைவியும் காது கொடுத்து கேட்கவில்லை. காரணம், உனக்கு லாபம் வருது, 5 கோடி ரூபா சொத்து 3 கோடி ரூபாய் கிடைக்கி, அதுவும் 6 மாதம் டைம் தராரு,
அப்படின்னு சொல்லி நீ பறந்துக்கிட்டு அலைஞ்ச. இப்போ பாரு எல்லாம் இழந்துட்ட. எல்லாம் இழந்துட்டு இப்போ ஸ்டேஷனுக்கு வாசலில் அலைஞ்ச. இப்போ கடையை நடத்த போறியா இல்லை மூடி தான் போட போறியா அப்படிங்கிறாங்க. எப்பா இன்றைக்கி வந்து எப்போவும் நான் வாரம் வாரம் விடுற லீவு தானேப்பா, நாளையிலேருந்து கடை ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக ஓப்பன் பண்ணி என்ன புத்திசாலித்தனமாக தொழில் பண்ணி ஜெயிக்க வழியை பாரு. இந்த 30 லட்சத்தை நம்பி டோட்டலாக எல்லாத்தையும் இழந்துடாத. இது வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அலைஞ்சிட்டு கிடந்தோன்னா அது சங்கடப்படாது, சங்கடம் தான் போடுவேன். ஏற்கனவே நீ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு 27 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்தா, அதையே இன்னும் நீ என்ன செய்ய முடியல, வாங்க முடியல. அதை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியவில்லை. இப்படி இருக்க இந்த சூழலில் நீ வந்து இந்த பணத்தை மீட்கிறதுக்குள்ளே போராடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் தொழில் பேராமல் பார்த்துக்க, கவனமாக இரு. இனிமேல் போட்டால் ரொம்ப சுதாரிப்பார் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி இந்த சூழ்நிலை போயிட்டுருக்கு. மீனா முத்துக்கிட்ட சொல்லவா வேணாமான்னு நினைக்கிறாங்க. இல்லை நம்ம ரோகிணி விஷயத்தில் தலையிட்டால் அது வேறு எதுவும் சொல்லுவாங்க, நம்ம எதுவும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முத்து அந்த பெரிய வீட்டில் தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆஃபர் போய்ட்டு நேராக அந்த பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. வந்து கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஆள் இருக்கீங்க அப்படிங்க. நீங்கள் யாரையா அப்படிங்கிறாங்க. நான் மனோஜ்குமார் தம்பி அப்படிங்கிறாங்க. அவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டு விட்டு அனுப்பிவிட்ருக்கு, நீங்கள் இப்போ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டேஷனில் வந்து 2 பேசி வந்து என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் அண்ணாச்சி அவர் வீடுன்னு சொல்லிட்டு யார்ட்டையோ அக்ரிமெண்ட் போட்டேன் வச்சேன்னு சொல்லி ஏமாந்துட்டேன்னு பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டில் வந்து நிற்கிங்க. இந்த வீட்டுக்கு உங்கள் அண்ணாச்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவன் உங்கள் அண்ணாச்சிட்ட என் வீடு தான்னு சொல்லி அட்வான்ஸ் போட்டு போயிட்டான். இதான் இதில் நடந்திருக்கு. என்ன இனிமேல் போட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் யாரும் வரக்கூடாது, அப்படி வந்து நான் உங்களை தான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து மீனாவை கால் பண்ணுறாங்க. மீனா இந்த மாதிரி அந்த பெரிய வீட்டுக்கு வந்தேன், அந்த வீட்டில் நீங்கள் இல்லை, ஓனர் தான் இருக்கிறாங்க. கேட்கும்போது போலீஸ்லாம் அப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற. ஆமாங்க இப்படி இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. மீனா உன்னை என்ன சொன்னேன், இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு கால் பண்ண சொன்னோம்ல, அவன் ஒரு வீடை வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்துருக்கான், இதை என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க, நான் கால் பண்ணதாங்க நினச்சேன், அது போக இன்னொன்று நினச்சேன், ரோகிணி வந்து எந்த விஷயத்தையும் எங்கள் விஷயத்தில் தலையிடாதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோக மாமாவும் என்ன சொல்லிச்சுன்னா, அவன் கார் கீர் ஓட்டிகிட்டு இருப்பான், விடுமா வந்த பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற. நம்ம வீட்டுக்கு போயிட்டுலாம் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே அண்ணாச்சி ரொம்ப சோகமாக இருக்கார், விஜயாவும் சோகமாக இருக்காங்க, ரோகிணியும் சோகமாக இருக்காங்க. டேய் மாங்காய் மடையா அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வழுக்காரு. அவனை விட்றா அப்படிங்கிறாங்க. அறிவு இருக்காமல் அவனுக்கு ₹1 பணம் சம்பாத்தியம் பண்ணால் எவ்வளோ கஷ்டம். 30 லட்ச ரூபாயை கொண்டு ஏமாந்துட்டு வந்திருக்கான் லூசு பைய. நாங்கள் எல்லோரும் சொன்னோம்லாம், காது கொடுத்து கேட்டியால அப்படின்னு இருக்கும்போது அண்ணாமலை ரூம் விட்டு உள்ளார். என்ன முத்து எப்போ வந்தேன் அப்படிங்க. இப்போ தான்ப்பா வந்தேன், ரொம்ப கடுப்பாக இருக்குது, நீங்கள் எல்லாமே அந்த பெரிய வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் பாட்டில் பெரிய வீட்டுக்கு போயிட்டேன். அதில் ஓனர் இருந்திருப்பார் போல், அது மறுபடியும் சேர்ந்து கால் பண்ணி அங்கேருந்து 2 போலீஸ் வந்து நீ சத்தம் போட்டுங்க அனுப்பி விடுதாங்க. ஏம்ல இந்த தேவையில்லாத வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் முன்னு உட்காந்துருக்காரு. மற்ற நேரத்தில் பேச வைப்பா, நான் பெரிய தொழிலதிபர் அப்படி இப்படிமே பேசேன், ஏதாவது பேச பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், அவன் எப்படி பேசுவான் முத்து, முன்னாடி பெரிய நான் தொழிலதிபர், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நான் வீடு வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னான், இப்போ எதுவுமே பேச மாட்டான், ஏன்னா ஏமாந்துட்டான்ல அப்படிங்கிறாங்க. இனிமையாவது ஒழுங்காக இருல, ஏன்னா படிச்சிருந்தா காணாது, அந்த மூளையை பயன்படுத்தணும். ஒரு வீடு வாங்க போகிறேன், அதுக்கு சம்மந்தமான அறிவு இருக்கிறவங்கள்ட்ட கேட்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. முத்து அதெல்லாம் இவன் விசாரித்தானே அப்படி இருக்கான், சரி நீ வெளியூருக்கெலாம் போய்ட்டு வந்து போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா முத்து வந்துட்டாங்கன்னு எங்கே நான் கொஞ்சம் கடையறைக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லி ஒரு நாட்டுக்கோழிலாம் வாங்கிட்டு வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறாங்க. நல்லா எங்கள் எண்ணெய் தேய்ங்க அப்படின்னு சொல்லி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்காங்க. அப்போ கறி குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாடி அப்படின்னு மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ரோகிணியும் மனோஜும் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிற்காங்களா, இதை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏன் அப்படி இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்க போய் தானடி நீ நாட்டுக்கோழிலாம் வாங்கிட்டு வந்து உன் புருஷனுக்கு வச்சு கொடுத்து என்னெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்க, உங்கள் 2 பேருக்கும் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கும், ஏன்னா என் பிள்ளை கஷ்டப்படுறாம்ல அப்படி இப்படிங்கிறாங்க. உன்னை என்னம்மா சொல்கிறாங்க, எங்கே பாரு விஜயா, நான் ஸ்டாப்பாக நீ வந்து மீனாவை எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா, ஏன் மீனா வந்து அவன் புருஷனுக்கு குழம்பு வச்சு கொடுக்கல என்ன தப்பு கண்ட நீ அப்படிங்கிறாங்க. ஏங்க வீடு இருக்க நிலைமையில தான் தேவையாங்க அப்படிங்கிறாங்க. வீடு எந்த நிலைமையில் இருக்கல, வீடெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, உன் பையன் மனோஜ் வந்து செய்கை செயல்பாடு சரியில்லை, இப்போ அவன் கஷ்டப்படுறான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க.
இவங்க பேட்சாக இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு நாட்டுக்கோழி மனம் சுண்டிகளுக்கு அதனால் முத்து டேபிள் பக்கத்தில் போய் உட்காருதாங்க. உடனே என்னடா வருத்தத்தில் சாப்பிட மாட்டேன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சாப்பிடாமல் இருந்தால் உடல் என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லி தட்டு எடுத்து வைக்கிறாரு. உடனே கறி குழம்பு எடுத்து அள்ளி அள்ளி சாப்பிட்றாரு. உடனே ரோகிணி போகிறாங்க, என்ன மனோஜ் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எந்த வருத்தமுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வயிறு வந்து காலியாகக்கூடாது, நீ உட்காரு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்குமே நாட்டுக்கோழி குழம்ப பார்த்தோன்னே நாக்கு சொட்டாங்கி போடுது. அதனால் சாப்பிடுவாங்க. விஜயாவுக்கும் சொட்டாங்கி போடுது, சாப்பிடுது. பின்னாடி அண்ணாமலை போகிறாங்க. பெரிய வீம்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நாட்டு குழம்பு பார்த்தோன்னா சரண்டர் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. மீனாட்சி சிரிக்கிறாங்க. என்னடி சிரிக்கிற, குழம்பு வீணாகக்கூடாதுன்னு சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்த்தாடா இப்படி தான் திடீர் மீனா, சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு எந்திரிக்காங்க. அப்போ சுதி ரவியும் சாப்பிட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சப்டீலர் வந்து 2-3 பேர் வந்து பாம்பே சந்தோஷ் சாரை பார்க்க போகிறாங்க. போயிட்டு சார் வணக்கம் அப்படின்னு, நல்லா இருக்கீங்களா, நல்லாயிருக்கோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நாங்கள் ஒரு மீட்டிங் வந்தோம், அப்படி உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்படியா சரி மனோஜ் எப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் வந்து பேப்பரில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், 30 லட்ச ரூபா ஏமாந்துருக்காரு. விசாரித்து பார்க்கும்போது எங்ககிட்ட வாங்கின டெபாசிட் தொகை தான் அங்கே கொடுத்துருப்பார் போல் அப்படிங்கிறாங்க. இல்லையே, டெபாசிட் தொகை எல்லா தொகையுமே எனக்கு தந்துட்டார் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பை சந்தோஷ் சார் சொல்கிறாரு. சார் எங்களுக்கு டெபாசிட்லாம் எவ்வளோ சார் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆளுக்கு 3 லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, எங்கள் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு 8 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு சார். அப்போது எங்கே பண்ணால் தான் அவர் இப்படி பண்ணிட்டார் போல் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, டெபாசிட் அமௌண்ட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 8 லட்சம் வாங்கியிருக்காரா, 3 லட்ச ரூபா தான் வாங்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அவர் தான் வசூல் பண்ணுறாரு, 8 லட்ச ரூபான்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டோம், அதுக்கு எந்த பில்லு ஏதோ தரலை அப்படிங்கிறாங்க. நான் 3 லட்ச ரூபா வாங்கினதுக்கு பில் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அப்படி ஒரு நடைமுறையை தரல, அவரே ஒரு விவரம் இல்லாமல் ஆளுக்கு எப்படி சார் இப்படி கொடுத்தீங்க, ஒரு இடம் வாங்க போயிருக்காரு, அதுக்குள்ளே என்னென்ன வேணும்னே பார்க்கல, அதுபோக அவர் தொழிலும் பெரிய அளவில் பண்ணலை, அவர் கடை ஆரம்பிச்சு முடிஞ்சிட்டா 4 மாதம் இருக்கும், அதுக்கு முன்னோட்டியே நீங்கள் வந்து அவருக்கு டீலர்ஷிப் கொடுத்தீங்க, என்ன பண்ணுறது, நாங்கள் அவர்கிட்ட தான் வாங்கி ஆகணும், இந்த ஏரியாவுக்கு வந்த பிறகு சாரை பார்க்காம போகக்கூடாதுன்னு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப கடுப்பாயிருது. நம்மக்கிட்ட 3 லட்ச ரூபா டெபாசிட் அமௌண்ட்டை வாங்கி தந்துட்டு இவன் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கானே அந்த மனோஜ், அப்போ எல்லா சப்டீலர்ட்டையும் இப்படி தான் பண்ணுறானா, இன்னும் வரப்போகிற ஆட்கள்ட்டையும் இப்படி தானே பண்ணுவான், அப்போ எப்படி நம்ம கம்பெனி பொருளை வந்து எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறது வைக்கிறது, சப்டீலர்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வாங்கின பிறகு அவங்க இதோட கூட வச்சுலாம் வைப்பாங்க, அப்படி விற்றாங்கன்னா நம்ம பொருள் வந்து விலை போகாத, விற்காத, நம்ம வியாபாரம் நிறைய வராத அப்படி இப்படின்னு ஒரு குழம்புதார். என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிற, ஒரு நிமிஷம் இருங்க ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முகத்தை கை எல்லாம் கழுவுறாரு. கழுவிட்டு நார்மலுக்கு வர முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு நார்மலாக வர முடியல, அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. அதனால் எல்லோரும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு மொட்டை சந்தோஷ் கால் பண்ணுறாரு. மனோஜை பற்றிய உண்மையை தகவல் எனக்கு நீங்கள் சொல்ல வேணும் அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க, அங்கே பாருங்கள் மொட்டை சந்தோஷ், நான் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டாலும் பழைய நட்பை நான் மதிக்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு மறுவாதி நான் வச்சுருக்கிறேன் என்னோடய மனசில், சரிதானா, அப்படி இருக்கும்போது என்கிட்ட நீங்கள் உள்ளதை தான் நீங்கள் சொல்ல வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, பிஸ்னஸ் வாங்குறதுக்கு மனோஜ் ஒரு பொய் சொன்னார், ஒரு தம்பி உண்மையை சொல்லிட்டாரு, நான் ஏற்றுக்கொண்டேன், சரிதானா, தொழில் பண்ணுவதற்கு ஒரு உத்வேகமான ஒரு நேர்மை இருந்தால் போதும், பணம் என்ன பணம் அப்படிங்கிற மனநிலையில் வந்தேன், மனோஜை பற்றியான உண்மைகளை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜினுடைய கடந்த காலங்களில் எல்லாத்தையுமே பாம்பே சந்தோஷ் சார்கிட்ட பதிவு பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு சந்தோஷ் சாருக்கு மனோஜ் மேலே திருப்திகரமான நம்பிக்கையே இல்லை. இப்படி ஒரு சுயநலவாதியை, அப்பன்கிட்ட ஏமாத்தின ஒரு சுயநலவாதியை நம்ம இப்படி ஒரு டீலராக தேர்ந்தெடுத்துட்டோம்னு நினச்சி ரொம்ப வருந்துறாரு. தம்பி முத்துக்காகத்தானே கொடுத்தோம், அவனுக்காக கொடுக்கலன்னு சொல்லிட்டு மனம் வந்து வீட்டை மட்டும் பேசுகிறாங்க. பேசும்போது உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஒரு நல்லவங்க குடும்பத்துக்கு வந்து நீங்கள் டீலர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, அதுக்கு நீங்கள் அவங்க தம்பியை கூப்பிட்டே கொடுத்துருக்கலாம், என்னையே பொறுத்த மட்டும் நீங்கள் அவங்க அண்ணனை கொடுத்துருக்கீங்க, என் அண்ணன் சரியில்லை, இப்போ நம்ம உடனே வேறு டீலரை மாற்றினா சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவர் சொல்கிறாரு, அதுக்காக வந்து மனோஜை வச்சுட்டு நம்ம வேலை வாங்க முடியாது, சப் டீலர்கிட்ட 3 லட்ச ரூபா வாங்கப்பா டெபாசிட் அப்படின்னா 8 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாரு, நாளைக்கு இதோட கூட அமௌண்ட் வாங்கினா நிறைய பேர் இந்த கம்பெனி பொருளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க, அப்போ நம்ம எப்படி தொழில் பண்ணுறது, ஜெயிக்கிறது, அது சரி வராது, பேசாமல் டீலரை மாற்றிடலான்னு இருக்கேன், இது நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள் முடிவு தானுங்க, பண்ணுங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ சந்தோஷ் சார் தெரிஞ்சு 2-3 பேர்கிட்ட பேசுகிறாங்க. பேசி ஒரு ஆளுக்கு டீலர் ரெடி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவருக்கு டீலர் ரெடி பண்ணிடுறாங்க. உடனே அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி இனிமேல் வந்து அதிகாரப்பூர்வமான டீலர் இவர் தான், சந்தோஷ் சார் யார் மனோஜை யாருமே தொடர்பு கொள்ள வேண்டாம். நான் எல்லாருக்கும் டெபாசிட் அமௌண்ட்டாக 3 லட்ச ரூபா தான் வாங்க சொல்லியிருக்கேன். அந்த 3 லட்ச ரூபா தான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் தொகை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட வாங்கி கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதை பார்த்துட்டு எல்லா சப்டீலரும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவரை பார்த்த சப்டீலரை தவிர்த்து மீதி யாருக்கும் தெரியாத இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம எல்லாத்தையும் 8 லட்ச ரூபா வாங்கியிருக்கானே 3 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனோஜ் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு எதுவுமே தெரியல. அவருக்கு இந்த 30 லட்ச ரூபாய் இழந்துட்டோமே, நாளைக்கு தானே கடை துடைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே அவர் உட்காந்துட்ருக்காரு. இப்படியே இருக்குது இந்த சூழ்நிலை. எல்லோரும் வந்து வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா எல்லோரும் காஃபி போட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் காஃபி போடலாம் இருக்கட்டும், எங்கள் பணம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பணம் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு சப் டீலர் தந்திருக்கேன், நான் ஒரு டீலர், இப்படியே பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை டீலரை யார் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. யார் வச்சுருக்கா? பாம்பே சந்தோஷா, அந்த டிவி கம்பெனிக்கு நான் தான் டீலர் அப்படிங்கிறாங்க. அது இன்றைக்கி காலையில் வரைக்கும் தான், அதை ஆளை மாற்றியாச்சு. சந்தோஷாட்டையும் நாங்கள் பேசியிருக்கோம், இருக்க 2-3 பேர் நாங்கள் பேசியிருக்கோம். அவரே சொல்லிட்டாரு, 8 லட்ச ரூபானா நான் டெபாசிட் கேட்கல, 3 லட்ச ரூபா தான் கேட்டேன். மனோஜ் வந்து 8 லட்ச ரூபா வாங்கியிருந்தாலும் அவர்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டார். அதில் இங்கே 3 பேர், இந்த 3 பேர்ட்டையும் சொல்லியிருக்க கூட செஞ்சுருக்காரு நேரில். அதனால் சரி வராது, எங்கள் பணத்தை உடனே வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லையே நான் வந்து 8 லட்ச ரூபா சந்தோஷாட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்கு முத்து பையன் எந்திக்காரு. எந்திக்கும் போது என்னடா மனோஜ் என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் என்னோடய தம்பி, எல்லோரும் சேர்ந்து எங்களை ஏமாத்துறீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், எங்களுக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாது, எங்கள் குடும்பத்தையும் ஏமாற்ற தெரியும் தான். அவன் ஏதாவது உங்கள்கிட்ட தவறு எதுவும் பண்ணினா நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க. சவுண்டு கேட்கணுன்னு என்னென்னு கேட்டேன், அவ்வளோதான். எதுவும் சொல்லணும்னு இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு டிவி கம்பெனியில் சப் டீலராக இருக்கோம். அதுக்கு இவர் டீலராக இருந்தார். கம்பெனி ஓனர் வந்து எல்லார்கிட்டையும் டெபாசிட் அமௌண்ட் வந்து 3 லட்ச ரூபா வாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மனோஜ் வந்து எல்லார்கிட்டையுமே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்காரு. அவங்ககிட்ட கேட்கும்போது நான் 3 லட்ச ரூபா தான் வாங்கியிருக்கேன், மீதி பணம் கொடுத்தா வாங்கிருங்கன்னு சொல்லி அவர் அறிவிப்பே வெளியிட்டார். அதுபோக டீலரையுமே மாற்றிட்டார் அவர். அப்படி இருக்கும்போது எங்கள் பணத்தை விட்டு விட்றதுக்கு நாங்கள் என்ன இழைச்சி வேணாம், அதான் பணத்தை கேட்டு வந்திருக்கோம் நாங்கள் 20 பேரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்து அப்படியே முழிக்கிறாரு. 20 பேருன்ட்டு 3 லட்சம்னா என்ன ஆச்சு? 60 லட்ச ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 60 லட்ச ரூபா என்னடா செஞ்ச அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. மனோஜ் திருன்னு முடிக்கிறே, 30 லட்ச ரூபா அந்த வீட்டுக்கு அம்மாட்ட கொடுத்துட்டேனே வச்சுக்கோ, இன்னும் 30 லட்சம் என்ன செஞ்ச அப்படி இப்படிங்கும்போது, நீ தாலி கட்டி வாங்கினேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்னெல்லாம் அவசியமான இதை சொல்கிறாங்க. உடனே வந்தவங்களாம் சொல்கிறாங்க, ஆமையா நீ உன் வீட்டில் உள்ள பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணதுக்கு எங்கள் பணத்தை வச்சு தான் ஆட்டையை போடுவியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எங்கள் பணம் 60 லட்சம் உடனே வந்தாகணும், சரியா? நீங்கள்லாம் சொந்த வீட்டில் நான் சந்தோஷமாக தானே இருக்க. நாங்கள்லாம் வந்து உன்கிட்ட சப்டீலர் எடுத்துகிட்டு கடங்காவில் வாங்கிட்டு அலையுதோம். ஏன் சொந்த வீடை கூட விற்றுட்டு கூட அலையிறவங்க ஒரு சிலவங்க இதில் இருக்கோம். அதனால் சரி வராது, எங்களுக்கு உடனே பணம் வேணும், வைக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணேன்னே அவருக்கு தெரில. அப்போ வச்சியா எல்லோரும் போங்க, என் பையன் எப்படியாவது தந்துடுவான் அப்படிங்கிற. எப்படிமா தருவான்? அவன் ஃபர்னிச்சர் கடையில் 2000 3000 விற்று எங்களுக்கு கடனை எல்லாத்தையும் அடைச்சிடுவானா? 1 லட்ச ரூபா தந்துடுவானா? ஒரு காலம் தர முடியாது. அவர் டீலராக இருந்தால் கூட சரி ரைட்டு எப்படினாலும் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். இப்போ அவர் டீலரும் கிடையாது எங்களுக்கு. சந்தோஷ் சார் கையை நீட்டி விட்டார் அப்படிங்கிறாங்க. நான் சந்தோஷ் சார்கிட்ட பேசி ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. எப்படி ரெடி பண்ணுவீங்க? வேறு டீலரே அறிவிச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிதானா? இன்றைக்கி கூட சப் டீலர் 3 பேர் புதுசாக வந்தாலும் இது பண்ணியிருக்காரு. அது கூட செய்தியாக வந்துட்டுருக்கு. நீ என்ன எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு டைம் வேணும். எப்படி எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும்? எவ்வளோ நாள் டைம் வேணும்? 60 லட்ச ரூபாய் நீ 60 வருஷம்லாம் நீ கொடுக்க முடியாது, வாய்ஸுக்கு கொடுக்க முடியாது, எங்களுக்கு உடனே பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. தர முடியாதுன்னு தெரிஞ்சு போகிற பணம் வேணும் எப்படி அப்படிங்கிறாங்க. இது சொந்த வீடு தானே, இதை விற்று கொடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இது சொந்த வீடுனா மனோஜ் பேரில் இல்லை என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்க அம்மா தானே, அவங்க பணம் என்னத்தையும் வாங்கினா உங்களுக்கு செலவு பண்ணிட்டு தான் செய்வார். இப்போ அனவசியம் பண்ண செலவு பண்ணாலே உங்களுக்கு அது வாங்கினா இது வாங்கினான்னு சொல்ல தானே செய்கிறாரு. எங்களுக்கு வந்து பணம் வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சவனம் போட்டு உட்காந்துடுறாங்க. உடனே ஒரு ஆள் சொல்கிறாரு, இது சரி வராது, நம்ம மனோஜ் மேலே சீட்டிங் பண்ணுறான்னு ஒரு பெட்டிஷனை கொடுப்போம், அவங்க எல்லோரும் குடும்பத்தோடு உள்ள வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அவனே முத்து சொல்கிறாரு, பெட்டிஷன் கொடுக்குறதா இருந்தால் மனோஜ் மேலே கொடுங்க, அவன் முன்னாடி ரோஹினி மேலே கொடுங்க,
ஏன் இல்லாமல் எல்லோரும் மேலேயும் கொடுத்து நல்லா இருக்காது அப்படிங்கிறாரு. தம்பி உங்கள் மேலாம் கொடுக்க போகிறதில்ல, கொடுத்து அவன் மேலே தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறான். அப்போ செய்யுங்க, நான் கூட அவங்க கூட வரேன் அப்படிங்கிறாரு. முத்து அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா பழைய மாதிரி நினைக்காங்க. ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. ஆஹா, ரோகிணி வேறு அழ ஆரம்பிச்சிட்டால. அவள் பெரிய கோடீஸ்வரி, இவா மன வருத்தப்பட்டு கிளம்பி போயிட்டான்னா எல்லாமே வீணாக போயிடும். ரோகிணி நம்ம வீட்டில் இருந்தால் தான் அந்த கோடிக்கணக்கான சொத்து நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். அதனால் நம்ம வேறு வழி இல்லை, இந்த வீட்டை பேசாமல் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிட்டு அமைதியாக இருக்காது. இந்த வீட்டை பேசாமல் விற்றுலான்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி விஜயா, இந்த வீட்டை விற்றுட்டு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. நீ என்ன சின்ன தெரிலங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எல்லாருக்கும் நான் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் பணத்தை வந்து உடனே தர முடியாது, ஆனால் உங்கள் பணத்தில் பாதி பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் என்னோட போய்க்கிங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு கார் வச்சு ஓட்டுற டிரைவர் அப்படின்னு. டிரைவர்லாம் ஒரு 30 லட்ச ரூபாயா ரெடி பண்ணி தர முடியுமா தம்பி? அதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சாத்தியம் தான். ஒரு ஆள்கிட்ட பணம் ஏமாந்திருக்கான், அந்த ஆளை யார் என்ன வரும்னு கேட்டு நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி உங்கள் அண்ணன்கிட்ட பணம் ஏமாற்றின மாதிரி அவன் எத்தனை பேர்ட்ட ஏமாற்றி போயிருப்பான். உங்கள் அண்ணன் எங்களை ஏமாற்றிருக்காரு, பணம் வச்சு இன்னொரு ஆள் ஏமாற்றி போயிருக்காரு, இதெல்லாம் நடந்திருக்கு, அதனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க பார்க்கணும் அண்ணாச்சி, உங்களுக்கு பணம் செட்டில் பண்ணணும் கூட தானே. இந்த வீடை அதாவது என் பையன் கொடுத்துற டைம் தாண்டிட்டுனா இந்த வீடை விற்று கூட உங்களுக்கு நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம். நாங்கள் வாடகை வீட்டில் கூட இருந்துக்கிறோம். ஏன் இன்னொரு வீடை நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம், அவங்கள கிளப்பிட்டு கூட அந்த வீட்டில் இருந்துக்கிறோம். உங்கள் பணத்தை நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம், பொறுங்க அப்படிங்கிறாங்க. சரியானாச்சு, நீங்கள் பெரிய ஆள் சொல்லுதீங்க, உங்கள் சொல்லுக்கு மதிப்பளித்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலையும் முத்தும் இப்போ இதை எப்படிப்பா மீட்கிறது அப்படிங்கிறாங்க. மனோஜும் முத்து எப்படிப்பா இது பண்ணுறது அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் பெயர் இருக்கிற கடுப்பில் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, யார்கிட்ட அவன்கிட்ட ஏமாத்தினாங்க, ஃபோட்டோவை காமி அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அப்போ தான் முத்துக்கு தெரிய வருது, அது யாருன்னா முத்து தான் வந்து தன்னுடைய காரில் ஏற்றி கொண்டு பாம்பேயில் விட்டு வந்திருக்காரு. அவங்க ஒரு வீடுக்கு வாடகை போகுது வரைக்கும் முத்து கூடவே இருந்துட்டு வந்திருக்காரு. இப்படியா இருக்குது. அப்போ அவங்க ஒரு பேக்கில் பணம் இருக்குது தம்பி, பத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பணம் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பணத்தை ஆட்டையை போட்டிருக்கான், அப்போ இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிக்கிட்டு மனோஜ்கிட்ட சொல்லலை. மனோஜ் அவர்கிட்ட இதெல்லாம் நம்பிலாம் கொடுத்த வச்சங்கும் போது இப்படி இப்படின்னு நடந்ததை சொல்கிறாரு. சரி ரைட்டு, அவங்க மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்கியா? அவங்க கொடுத்துருக்கேன், அதாவது ரிசிப்டை கொண்டா அப்படிங்கிறாங்க. ரிசிப்ட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் பாம்பே வரைக்கும் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. பாம்பே வரைக்கும் எதுக்குங்க அப்படிங்கிற ஒரு ஆஃபர் தான், போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. முத்து நீ பணம் ரெடி பண்ணி தரேன்னு நீ வந்து எப்படா ரெடி பண்ணி கொடுக்க போகிற? நான் கடை திறக்கணும்டா, அது போக இந்த வீடை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இப்போ பேசு, அப்போ பேசாத. என்ன உன்னால் வீடு கடையெல்லாம் போகுது, அதெல்லாம் பேசாத. சும்மா கிடந்துக்கிட்டு நான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரேன், ஒரு ஆள்கிட்ட பணம் கேட்டிருக்கேன், அவர் தாரன் இருக்காரு அப்படிங்கிறாங்க. நீ யார்ட்டையுமே பேசின மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. உனக்கு பணத்தை புரட்டி கொண்டு என்ன அவன் கடன்காரங்களுக்கு பாதி கொடுத்தா அவங்க சதனாமல் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் 30 லட்ச ரூபாய் நீ பாதி பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி நான் கொடுத்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து பாம்பே கிளம்பி போகிறாரு. நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போய் அவங்க இருக்கிற ஏரியாக்குள்ள ஸ்டேஷனுக்கு போகிறாரு. சார் இந்த மாதிரி நான் சென்னையிலேருந்து வரேன், என்ன சார் எங்கள் அண்ணங்கிட்ட இந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏமாற்றி ஒரு 30 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டுன்னு வந்துட்டாங்க. நான் பாருங்கள் சார், அந்த பெட்டிஷன் கொடுத்தது ரிசிப்ட்டு, அந்த நம்பர்லாம் அதை பாருங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்காங்க. அப்போ ஃபோட்டோவையும் காமிக்காங்க, செல்ஃபி எடுத்தது, மனோஜ் செல்ஃபி எடுத்தது எல்லாத்தையும் காமிக்காங்க. ஓ இப்படிலாம் பண்ணிட்டு தாங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஒரு அதிகாரிகள் போய் அவங்கள கூட்டு கொண்டு இங்கே வச்சிடுறாங்க. அப்போ டிரைவரை பார்த்துட்டு, என்ன டிரைவர் நீங்கள் வந்து எங்கள் மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, டிரைவரை வரல, உங்கள்கிட்ட ஒருத்தன் ஏமாந்தாமலாம் மனோஜ்னு சொல்லிட்டு அவனோட தம்பியாக வந்திருக்கேன், எப்படி நீங்கள் எங்கள் அண்ணனை ஏமாற்றலாம், 30 லட்ச ரூபா ஆட்டையை போட்டு என் கார்லேயே வரீங்க, உங்களுக்குலாம் எவ்வளோ தும்புரு இருக்கும் அப்படி இப்படின்னு கேட்குறாரு. தம்பி அப்படி ஒன்றும் செய்யலை வைக்கலாங்கிறாங்க. உடனே மனோஜ் இது அனுப்புன ரிசிப்ட்டு, பணம் எங்களுக்கு அனுப்புனது எல்லாத்தையுமே காமிக்காங்க. உடனே இது என்னது அப்படிங்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆகா பயங்கர தந்திரமாலாம் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, தம்பி நம்மளே பேசி முடிச்சுக்கலாம், நான் பணத்தை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு நீங்கள் என்னவும் பண்ணிட்டு போங்க, எனக்கு தேவையில்லை, இப்போ இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 லட்ச ரூபா பணத்தை வாங்குறாங்க. வாங்கின உடனே சார்
இந்த ஆள் மோசடி ஆள் மாதிரி தெரியுது, மோசடி ஆள் மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம என் காரில் வரும்போது நிறைய பேர் ஏமாத்துற மாதிரி பேசுன மாதிரி இருந்துச்சு. ஒரு கூப்பிட்டு விசாரிங்க சார் அப்படின்னா, நீ உட்காரியா தம்பி, இந்த பணத்தோட கிளம்புங்க, வேறு எங்கேயாவது உங்களுக்கு இந்த பணத்தோட போகிறீங்க வைக்கங்கன்னு சொல்லிட்டு யாராவது மறிச்சாங்கன்னா எனக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் நம்பரை கொடுத்து விட்ருந்தாரு. நேராக காரில் போய் போகிறாங்க. அப்போ மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், மனோஜ் ஏமாந்த பணத்தை நான் மீட்டுட்டேன் அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், மீட்டுட்டு வந்துட்டுருக்கேன். மனோஜ்கிட்ட ஏமாற்றிட்டு போனவன் சந்தர்ப்ப சூழ்நிலையாக என் காரை புக் பண்ணி தான் அவன் பாம்பே வந்து இங்கே ஒரு வீடு வாடகை இருந்தான். அந்த வீடு போகணும் எனக்கு தெரியும். மனோஜ் கொடுத்த பெட்டிஷன் ரிசிப்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஷனில் போய் பணத்தை மீட்டுட்டேன், அவங்களே என்கிட்ட தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிறாங்க. இது மாமாட்ட சொல்லட்டா அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட மட்டும் சொல்லி வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடிக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. விஜயா நினைக்கிறாங்க என்ன தெய்வம் கூப்பிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி தள்ளியிருந்து கேட்குறாங்க. ஆனால் மீனா பேசுறது விஜயாவை கேட்கல. என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மாமா, மனோஜ் ஏமாந்த பணத்தை என் வீட்டுக்காரர் மீட்டுட்டாரான். அது எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. போலீஸ்கிட்டே பெட்டிஷன் கொடுத்து ஒன்றும் நடக்கலை, இவர் எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, அந்த ஏமாத்துனவங்க என் வீட்டுக்கார் காரில் தான் பாம்பே போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கே போயிட்டார். போய் அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்து எங்கள் அண்ணன் பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்காருங்க, அதோட ரிசிப்ட் இது. எங்கள் அண்ணன் பணத்தை ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டாரான், வந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா, இந்த வீடு நம்மளை விட்டு போயிருமோ, இது 2-3 தலைமுறையாக நம்மகிட்டே இருக்குது, போயிருமோன்னு நினச்சேன். இல்லை போகாது, முத்து காப்பாற்றிட்டான், முத்து இந்த வீட்டை மீட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க, வந்த பிறகு தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காங்க. விஜயா இருக்காங்க. ஏங்க என்னங்க கூப்பிட்டு அந்த மீனா பேசிக்கிட்டு இருக்கா, இந்த வீட்டில் நடக்காததெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நடக்குது மாதிரி மூட்டி விடுவது தான் அவங்களுக்கு வேலை, மூட்டி விடுவது தான் அவங்களுக்கு வேலை. ஆனால் முத்து இருக்குது வரைக்கும் அது இதுன்னு சொல்லி வீட்டில் சண்டை விட்டுட்டு தான் இப்போ உங்களை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு என்னென்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அவள் சமைக்க முடியாது, மற்றவங்களாம் சமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிறாங்க. நம்ம அதை தான் சொன்னால் அவளுக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கான், டெக்கரேஷன் எல்லாம் வருதான், அதனால் அத்தையை சமைக்க சொல்லுங்கம்மா, எனக்கு முடியலன்னு சொன்னான், நீ இன்னைக்கு நாளைக்கு இருந்து சமைச்சிரு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க சமைக்கணும் அப்படிங்க. முடியாதா, சரி ரைட், அப்போ ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருவான், மீனா வேலைக்கு ஒரு ஆள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. என்னடி என் வீட்டுக்காரை கூப்பிட்டு தனியாக சமைக்கிறதுக்கு ஆள் வைக்கணுங்கிற, உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படிங்கிறாங்க. அத்தை சமைக்கிறதுக்கு நாளைக்கு வைக்கணுங்கன்னு சொல்கிறாங்களே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ரொம்ப திமிரு தாண்டி அப்படிங்கிறாங்க. ஒரு நாளாவது மறுநாளாவது முத்து வந்துடுறாரு. வந்தோடனே முத்து ஒரு பேக்கோடு வர்றாரு. என்னடா நீ பணத்தை ரெடி பண்ணி கடைக்காரக்கெலாம் கொடுப்பேன்னு பார்த்தேன், கொடுக்கவே இல்லை, ஏன்னா கடையை அடைச்சி போட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நீ கொடுத்த பணம் சின்ன பணம் பார்த்தியா, நான் உடனே பெட்டி கூட கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லோரையும் கூப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் கூப்பிட்றாங்க. நம்மளை சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க அவன் பேக்கோட வெளியூர் போயிட்டு வரான், நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. அப்பா இல்லை 30 லட்ச ரூபா இருக்குது, மனோஜ் ஏமாந்த பணத்தை வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், என்னது நான் ஏமாந்த பணத்தை நீ வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை உழைச்சி காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீ திரும்ப கொண்டு வை அப்படிங்கிறாங்க. எங்கள் கடன்காரக்கெலாம் கொடுக்குறோம்ல அப்படிங்க. யாரும் கொடுக்க வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம், சட்டப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்து, இந்த தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாது, அவங்ககிட்ட ஏமாத்தின பணத்தை அவங்ககிட்ட கொடுத்தே ஆகணும், நீ என்ன விளையாட்டு விடக்கு வேலை பார்க்கியா, வாக்கு கொடுத்துருக்க ஒன்றே மாதிரி இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லா கடன்காரங்களும் வீட்டுக்குள்ள வராங்க. இதே இவங்கள யாரா வர சொன்னா அப்படிங்க. நான் தான் வர சொன்னேன். அண்ணாச்சி, உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் பாதி பணம் இதில் இருக்குது, இந்த பேக்கில் 30 லட்ச ரூபா இருக்குது, மீதி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எண்ணி பார்த்து தம்பி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாள், கரெக்டாக இருக்கு போங்க, மீதி பணத்தை மனோஜ்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, மற்றபடி அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி தம்பி கிளம்புறோம், இவ்வளோ செஞ்சுட்டீங்க, அதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பார்த்துக்கடா, இப்போ என் கை காசை போட்டு டீசல் பெட்ரோல்லாம் போட்டு நாங்கள் போயிட்டு வந்திருக்கேன், மீட்டாச்சு, இனிமையாவது புத்திசாலித்தனமாக இரு, 4 டிகிரி படிச்சிருக்கேன், 5 டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆணவத்தில் ஆடாத, சரியானா நிதானமாக இரு, இல்லைன்னா இந்த கடையை இழந்து விட்டு என்ன செய்வேன், தேர்வில் தான் நிற்பேன். ஏன்னா இந்த கடை இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கெட்டின பொண்டாட்டி மதிப்பாளா அப்படின்னா அது கேள்விக்குறி தான், ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கான், சரிதானா, இதான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து மாடியில் ரூம் கட்டணும்னு சேர்த்து வச்ச பணத்தை தான் இது கூட செலவு பண்ணிகிட்ருக்கேன், புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இந்த பணத்தை நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தில் எனக்கு தர வேண்டாம், அப்பாவுக்கு நீ பணம் கொடுக்கணும்ல, அது நீ மாதம் கொடுக்க வழியே பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. இந்த முத்தெல்லாம் பணத்தை மீட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, அவன் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிற அளவுக்கு இந்த மனோஜ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முத்து போடாத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ரூம் பார்த்து போகிறாங்க. பின்னாடி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போகிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க.
இல்லை நீங்கள் மனோஜ் மேலே கோவப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே என்னம்மா செய்ய முடியும்? ஒழுங்கு முறையாக தொழில் பண்ண சொல்லுமா. அந்த டீலர்ஷிப்பும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ 2000 3000 கடையில் பொருள் விற்க வச்சு தானே வாழணும். இல்லைன்னா உங்கள் அப்பா பேசி எப்படியும் வெளியே வர வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. நான் எப்படித்தான் வெளியே வர வைக்க முடியும், அவர் உள்ளலாம் இருக்கார் அப்படிங்கிறாங்க. இவங்க அப்பாட்டே பேசுறதுக்கு முயற்சி பண்ண மாதிரியே தெரியலையாம்மா. எல்லோரும் அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா துடிச்சு போவாங்க, நீ என்னக்கா கண்டுக்கிடவே மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தான், நான் எங்கள் மாமாட்ட அப்பப்போ பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, உங்கள் மாமா ஃபோன் நம்பர் கொண்டா, நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதான் எங்கள் மாமா ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ சொல்லலாம் கேட்க நான் ஆள் இல்லை, ஒரு ஃபோன் நம்பர் எடுத்துவா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ரோஹிணியோட நிலை என்னவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பொதுவாகவே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.